அப்பா ஒரு விஷயம் எங்களோடு கூட அப்பா இணைந்து செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துல என்னை நடத்துங்கப்பா. இந்த நாளினுடைய வேத பாடத்தை என் தேவன் நீர் ஆசீர்வதியும். அப்பா அடிமைகள் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை மாற உதவி செய்யுங்க. கேட்கிறவர்களை மாத்திரம் இல்லை, கை கொள்ளுகிறவர்களை மாற்றுங்க. கர்த்தர் அப்பா ஒவ்வொருவரும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வேத வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியே கூட கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உமது சத்தியத்திலே நாங்கள் வளருகிறவர்களை மாறட்டும். இந்த நாளின் வேத பாடத்தை வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய காரியங்களை நாங்கள் தியானிக்க தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தை அப்பா செவிகளை விருத்த சேதனம் செய்ய வேண்டுமாய் கூட செபிக்கிறேன். ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம நேர ஆண்டோடைய வேத வசனங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்ம இதுவரைக்கும் முதல் அதிகாரத்துல 8 வசனங்களை பார்த்தோம். 9வது வசனத்துல ஒரு வரியை மட்டும் நம்ம பார்த்தோம், தியானித்தோம். அந்த ஒரு வரியிலிருந்து நம்ம சீக்கிரமா நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிக்க தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். வசனம் இப்படியா சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இல்ல பாத்தீங்கன்னா முதல் காரியம் உங்கள் சகோதரன் என்று சொல்லுகிறதை பார்த்தோம். அதை நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனா இருக்கிறார். அதனால் நம்மை அவர் சகோதரன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அதே போல இன்றைக்கு நாம என்ன செய்யணும், அதே போல நாம மற்றவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள், பட்டம், பதவிகள் அதெல்லாம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ஜாதி வெறி, மத வெறி, இனவெறி, நிறவெறி இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையில ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கே அர்த்தமே இல்லை. இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறத்தை பார்த்து அதே போல ஜாதியை பார்த்து அப்படின்னு நாம் பழகுவோம் என்றால் நம்ம உண்மையிலே கர்த்தருடைய அன்பிலே இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை. ஆண்டோடைய ரத்தத்தில் கழுவப்பட்டோம் என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாருமே அவருடைய ரத்தத்தினுடைய பிள்ளைகள். இன்னைக்கு கோத்திரங்கள், இனங்கள் எல்லாமே அவருக்குள்ளாகவே உருவாக்கப்பட்டது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அதுவும் எல்லாரும் ஒரே ரத்தம் தான். மேலதான் ஸ்கின்னு தான் வேற கலர். ஆனா ரத்தம் வந்து ஆண்டோடைய ரத்தம், ஆண்டோடைய பிள்ளைகளுடைய ரத்தம் ஒரே டிஎன்ஏ தான், ஒரே தாய் தாப்பனுடைய காரியம் தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது அவர் ரத்தத்தில் கழுவப்படும் போது நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய சகோதரர் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் முதல்ல வைக்கப்படல. இன்னைக்கு நாம வந்து என்ன செய்யறோம், அதே மாதிரி மற்றவர்களை சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் முதலாவது தேவ அன்பு, 2வது பிறர் அன்பு. அந்த பிறர் அன்பு என்பது சகோதர அன்பா இருக்க வேண்டும். உன் சகோதரனை நீ நேசிக்கலன்னா உங்ககிட்ட அன்பு இல்லை. 1 யோவான்ல ஆண்டவர் சொல்ல 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல நீ வாசித்தீங்கன்னா அந்த அன்பை குறித்து அழகா சொல்லிட்டே வருவார். அப்போ உண்மையான இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும், தன்னுடைய சகோதரனிடத்தில் வெளிப்பட வேண்டும். நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்காவிட்டால், அந்த அன்பு இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியும். அதனால்தான் இந்த இடத்துல யோவான் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கார். உங்கள் சகோதரனாகிய நான். அப்போ அந்த இடத்துல அவர் தன்னை சகோதரனாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ யோவான் உங்கள் சகோதரன் என்று சொல்லிட்டு அடுத்தது ஒரு காரியம் சொல்கிறார். அதுல 3 விஷயங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமா இருக்கு. அப்போ நம்முடைய உடன் பங்காளனா எது இதுல காணப்படுகிறார் பாருங்க, அவருடைய உபத்திரவத்துக்கு. அருமையானவர்களே, உபத்திரவத்துக்கு முதல் காரியம் உபத்திரவத்துக்கு பங்காளனா இருக்கிறாரு. 2வது பொறுமைக்கு பங்காளனா இருக்கிறாரு. 3வது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளனா இருக்கிறாரு. இது 3க்கும் அது 3ஐயும் சேர்த்து ஒரே வசனமா சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்கள் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்குவார்கள். இது 3 ஒண்ணுக்கு லிங்க். அதனால்தான் அதை ஒரே வசனமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபத்திரவம் இல்லாமல் பரலோகம் இல்லை. ஆண்டவர் இக்காலத்து பாடுகள் இனி நம்மை வெளிப்படும் தெய்வ மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுது. அதே போல அப்போஸ்தலன் யோவான் சொல்றார், உபத்திரம் என்ற வார்த்தை அடிக்கடி
வேதத்தில் பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லும் பொழுது அஹ், இந்த 3 காரியங்களை சொல்லுகிறாரு. அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லும் பொழுது அந்த தியேத்திரா சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உன் கிரியைகளின் நிமித்தம் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து உனக்கு இருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்ய தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். அப்போ உன் உபத்திரவத்தை, நீ படுற உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா 10வது வசனம் சொல்ல, நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீ கொஞ்சம் கூட பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசன் உங்களை சிலரை காவலில் போடுவான். சாத்தா வந்து காவல்ல போடுவான். சாத்தா வந்து உங்களுக்கு சில சிகிச்சைகளை தருவான், சில சோதனையை தருவான், சில வியாதிகளை தருவான், சில பலவீனங்களை தருவான். நீ பயப்படாதே, கொஞ்ச நாள் தான், எல்லாம் கொஞ்ச நாள் தான். நான் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன், கொஞ்ச காலத்தில் அந்த ஒளி இருக்கும், கொஞ்ச காலம் தான் ஜீவன், கொஞ்ச காலம் தான் சிகிச்சை. தயவு செஞ்சு கிடைச்சா வாங்கி படிங்க. தேவைன்னா அந்த பிடிஎஃப்பும் அனுப்பி வைக்கிறேன், நீங்க படிங்க. அது கொஞ்ச காலம் தான். அப்போ இந்த கொஞ்ச காலத்தில் சாத்தானானவன் பலவீனப்படுத்துகிறான். கொஞ்ச காலத்தில் சாத்தானானவன் இப்படிப்பட்ட காரியங்களே கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே நம்ம பயப்படக்கூடாது என்று வேறு சொல்றது. ஏன்னா பயப்படாமல் அந்த பாடுகளை உபத்திரவங்களை சகித்தோம் என்றால் நாம் தேவ மகிமைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கிறது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவுள் என்று சொல்கிறார். இதை குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கும் போது பார்க்கலாம். இப்ப நான் சுருக்கமாய் கடந்து போகிறேன். அதே போல 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி. சில நேரங்களிலே மனம் திரும்பும்படிக்கு சில உபத்திரங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் என்ன செய்யறார், ஒவ்வொரு மனுஷனை உபத்திரத்தின் குகையில புடமிட்டு தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லுவோம். காரணம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட கிட்ட வராதுல ஒரு அடி அடிச்சுதான் கூட்டின்னு வருவார். சில நேரங்கள்ல அப்படி அடி அடிச்சு திருந்தலைன்னா மறுபடியும் அடி அடிப்பார். பல நேரம் நம்ம உஷாராயிடணும். ஒரு பாடு நமக்கு வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு வியாதி வருதுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிடும். அப்படி இல்லையா, அப்படி திருந்தலைன்னா மேலும் மேலும் அடி அடிச்சுட்டே இருப்பார். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற உபத்திரத்துல தள்ளி உன்னை கொண்டு வருவார். சில நேரம் பவுல் கூட சொல்றார், சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், அவன் திருந்தணும், அவன் ஆத்மா திருந்தணும், அதுக்காக சாத்தானத்தையாவது ஒப்பு கொடுக்கணும், அவன் நரகத்துக்கு போகக்கூடாது. இன்னைக்கு தேவன் அப்படிதான் நினைக்கிறார். இன்னைக்கு உபத்திரத்துக்கு நம்ம பங்காளர்களாக நம்ம மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கூட தெரியும். 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்துல நான் வாசித்தால், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். ஆண்டவர்கிட்ட அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரமே மணவாட்டி சபைக்குரிய அதிகாரம். அதை குறித்து பின்னாடி நம்ம தியானிப்போம். 7ஆம் அதிகாரம் மணவாட்டி சபைக்குரிய ஒரு ஒரு நிமிஷம் கனெக்ஷன் கொடுத்தாங்க. 7ஆம் அதிகாரமே பாத்தீங்கன்னா அது வந்து மணவாட்டி சபைக்குரிய அதிகாரமே. இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் அப்படி கேட்கும் பொழுது, இந்த வெள்ளை அங்கி எப்படி கிடைக்குதான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் துவைத்தெடுத்தவர். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் துவைக்கிறவர்கள் யாருன்னா, இந்த கிருபையின் காலத்தில் வாழக்கூடிய மணவாட்டி சபைகளாகி நாம் தான். நமக்கு தான் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல துவைக்கப்படுகிறார். அப்போ இந்த சபை காலத்தில் இருக்கிற நம்மை தான் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், இவர்கள் எப்படி வந்தவர்களாம், மிகுந்த உபத்திரத்திலிருந்து. அப்படி என்றால் மிகுந்த உபத்திரம் என்பது என்ன, அடி உத குத்து மட்டுமா? இல்லை அருமையானவர்களே, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன். இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கிறது. என்ன உபத்திரம்? எந்த நேரமும் பசி, எந்த நேரம் பட்டினி, எந்த நேரம் அடி, எந்த நேரம் பெர்சிக்யூஷன், அப்படியா? இல்ல அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படுவது போல உன்னுடைய விசுவாசத்தை நான் ஒரு பரீட்சைக்கு உட்படுத்துகிறேன், ஒரு பொன்னாக மின்ன செய்கிறேன். உட்கார்ந்து புடமிடுகிறபடி ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்ம வந்து உட்கார்ந்து வெள்ளியையும் பொன்னையும் உட்கார்ந்து புடமிடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து, பரலோகம் வந்து சாதாரணமா நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து என்ன செய்ய, புடமிடுகிறவராய் இருக்கிறார் தேவன். அதை உபத்திரத்தின் குகையில புடமிட்டு நம்ம தெரிந்து கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே 1 பேதுரு 4:11 சொல்றது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்காக சர்ச்சுக்கு போறதுக்கு நிறைய பேர் தடை பண்ணுவாங்க வீட்டுங்கள. சில நேரங்களில் ஜெபிக்கிறது, எந்த நேரமும் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறியா, எந்த நேரம் மொபைல் வச்சுன்னு இருக்கிற, எந்த நேரம் ப்ரேயர்னு பைபிள் வாசிக்கிறதுக்கு தடை, ஜெபம் பண்றதுக்கு தடை. இதெல்லாம் நம்ம வீடுகளில் இருக்கு. இதெல்லாம் பாடுகள், சின்ன சின்ன பாடுகள். இதுதான் இந்த பாடுகள். அதே போல சில பாவங்களை விட்டு வெளியே வரும்பொழுது அது விட முடியாது. அது ஒரு பெரிய போராட்டம். அதை குறித்து எபிரேயர்ல கூட சொல்லப்படுகிறது. நம்ம என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய், அதாவது நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இன்னைக்கு பாவத்துக்கு விரோதமா போராடுகிறதில் ரத்தம் சிந்தல இன்னும். அப்போ நான் தீய பழக்கங்களை விட்டு விடுவதற்கு சில ஃப்ரெண்ட்ஸ் தவிர்க்க முடியாது. அந்த நேரங்களில் நம்ம அவர்களை எதிர்த்து நிற்கும்போது அவர்கள் நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் செய்வார்கள். அடிப்பார்கள், குத்துவார்கள். சில இதெல்லாம் வாலிப பிள்ளைங்க மத்தியில் நடக்கிற விஷயம். நம்ம பெண்களா இருக்கிறோம்னா நமக்கு என்னன்னா சில செய்வினைகள், சில மந்திரங்கள், நிறைய பேர் பாருங்க பகை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற மாற பார்த்தீங்கன்னா நிறைய பகைகள்லாம் எழும்பும். அப்போ அந்த காரியங்களில பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செய்யறதை நம்ம பார்க்கலாம். நிறைய ஏச்சுக்கள், பேச்சுக்கள், நிந்தைகள், அவமானங்கள், சில பாவங்களை விடும் பொழுது கூட நமக்கு இடையூறுகள் வருகிறதை, பாடுகள் வருகிறதை நம்ம பார்க்கலாம். அதனால தேவன் சொல்றாரு, நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பிலிப்பியர்ல சொல்ல ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமா பாடுபடுகிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாடுகள் தான் மகிமை, பாடுகள் தான் மகிமை. உபத்திரத்தில் நம் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்க வேண்டிய. எப்படிப்பட்ட உபத்திரவம் என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக, ஆண்டோடைய வார்த்தைக்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா புருஷனை பிரியப்படுத்திட்டு இருப்பாங்க, சில பேர் மனைவி பிரியப்படுத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு? சர்ச்சுக்கு போறேன் அப்படி சொல்லும் பொழுது சில நேரம் ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்பதற்கு அவங்க தடை சொல்லும் பொழுது, சரிங்க நான் போல, சரிங்க நான் இது ஜெபிக்கல. யாரை பிரியப்படுத்துது? ஒரு குடும்பமே நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குடும்பம் ஆண்டவருக்குள் வளர்வதற்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்காக அல்ல. கர்த்தருக்குள் ஒருவரை நாம என்ன செய்யணும்? ஒருவருக்குள்ள தேர்ச்சி கொண்டு ஒருவரை நாம உஷார் பண்ணிக்கிட்டு அவர்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுக்கு தான் குடும்பமே. குடும்ப செட்டப்பே ஆண்டவர் அதுக்குதான். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. தேவ பக்திக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது அது பற்றி எறி விரும்புகிறேன். நான் சமாதானத்தை கொண்டு வந்தேன் நினைக்காதீங்க, பிரிவினை கொண்டு வந்தேன். சமாதானத்துக்கு ஏதுவாய் சில காரியங்களை அந்த இடத்துல விரோதமாய் பேசுகிறார்கள் என்றால் கர்த்தரை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நாள், கொஞ்ச நாள் உபத்திரமா இருக்கும், கொஞ்ச நாள் பாடுகளா இருக்கும், தானாகவே அவர்கள் திருந்தி வருவார்கள். நிறைய பேர் இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தரை மனுஷனை பிரியப்படுத்தி இன்னைக்கு ரட்சிப்பு கெட்டு போயிருக்குது. குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் பாடுபட்டுட்டே இருப்பாங்க பாருங்க கடைசி வரைக்கும். ஏன்னு சொன்னா முதல்ல விட்டுடுவாங்க. அப்படி விட்டுறதுனால அந்த ரட்சிப்பு அவங்களுக்குள்ள வர்றதில்லை, கணவர்மார்கிட்ட வர்றதில்லை, மனைவிமார்கிட்ட வர்றதில்லை. அதனால என்னது, கடைசி வரைக்கும் பாடுகளாகவே தான் இருக்கும். தொடக்கத்திலேயே தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வைராக்கியத்தை பார்த்து உங்கள் பார்ட்னரை கொண்டு வருவார். ஏன்னா உங்களுக்குள் அக்கினி பற்றி எரியும் பொழுது அந்த அக்கினி பக்கத்தில் இருக்கிறவர்களை பற்றி கொள்ளும். இதுதான் சத்தியம். இன்னைக்கு நீங்கள் அனலோடு ஜெபிக்க, நீங்கள் அனலோடு கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் இருக்க அந்த காரியமானது உங்கள் கணவனை பற்றி கொள்ளும். ஐயோ கணவர் சொல்றாரே, மனைவி சொல்றாளே, நம்ம விட்டுருவோம், ஜபத்துக்கே போவேனா அப்படின்னீங்கன்னா நீங்க உங்கள் ஆத்மாவை கெட்டு போகும், உங்களுடைய கணவனுடைய ஆத்மாவை கேட்டோம், பிள்ளைகளுடைய ஆத்மாவை கேட்டோம். எல்லாமே பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் டியூஷனுக்கு போறாங்க, அது போறாங்க. அதனால ஜெபத்துக்கு கலந்து கொள்ள முடியாது. அருமையானவர்களை, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சாக்கு போக்கு சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தன் சொன்னான், வயலை கொண்டேன், நான் ஏர் மாடுகளை கொண்டேன், நான் இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிட்டு வந்தேன். அருமையானவர்களே,
ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க கொடுக்க ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்கணுமே தவிர, அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்கு உழைக்க போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேலை கிடைச்ச உடனே ஆண்டவரை மறந்துடுறாங்க. இங்க கூட நிறைய பேர் ப்ரேயருக்கு வந்தவங்க நிறைய பேர் வர்றதில்ல ஒரு சிலர்லாம். ஏன்னா ஆசீர்வாதம் வந்துடுது. ஆசீர்வாதம் வந்த பிறகு என்னன்னா திரும்பி பார்க்கறது இல்ல கர்த்தரை. அந்த உபத்திரம் ஆண்டவர்கிட்ட கிட்ட கொண்டு வரும். அப்புறம் கொஞ்ச நாள் ஓட விடுவார். அப்புறம் போட்டு அடிச்சு சாத்தி ஆண்டவர் என்ன செய்யணும் மறுபடியும் கொண்டு வர்றார். அவங்களெல்லாம் கொண்டு வராம விட மாட்டார். அருமையான அதனால நம்ம தொடக்கத்திலேயே ஜாக்கிரதையா இந்த சத்தியங்களை புரிஞ்சுட்டு நம்ம உஷாரா நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்கள் இது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்துக்காக கூட போராடி இன்னைக்கு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நிமித்த பாடுகள் உன்னை யாரா பாருங்க. ஒருத்தர் வந்து குருடன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு வந்து பாறை அடைய வேண்டும், நான் பாறை அடைய வேண்டும் சொல்லும்போது எல்லாரும் தடுத்தாங்க. தடுக்க அவங்க இன்னும் குரலை எழுப்புறான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உடனே அவர் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவனை கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு விடுதலை கொடுக்குறார். இதுதான் இந்த மாதிரி கர்த்தரை தேடும் பொழுது வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் அந்த நேரங்களில் இன்னும் நீங்க கூப்பிடுங்க, நீங்கள் அனலாக்கப்படுவீர்கள். உங்களுடைய அனல் யாரெல்லாம் உங்களை தடை செய்யற அவர்களெல்லாம் உங்க பக்கம் கொண்டு வந்துடும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்க பக்கம் கொண்டு வந்துடும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஐயோ என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் கணவரை பிரியப்படுத்தல. கொஞ்ச நாள் தான் அதெல்லாம், கொஞ்ச நாள் பாடுது, கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நீங்கள் அனலாகும் பொழுது உங்கள் தீ பக்கத்துல இருக்கணும் பற்றிக்கொள்ளும். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். கிறிஸ்துவனா இருக்கிறதுனால நீ வெக்கப்படாத. இன்னைக்கு கிறிஸ்துவனா இருக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வெக்கப்படுறாங்க. ஆண்டவருக்காக ஜபிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. பைபிள்ல 2 வசனம் வாசித்து போடுறதுக்கு வெக்கப்படுறாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய விசுவாசம் புடமிடப்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்கு என்று எழும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் நம்ம ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார். நமக்கு கவனமா இதுல நம்ம ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த உபத்திரவம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் உபத்திரத்துன்ற வார்த்தை பல இடங்கள்ல இப்போ ஏறக்குறைய இந்த அதிகாரத்திலே 5 இடத்துல அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறது பாக்குறோம். இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் புத்தகத்துல 5 இடங்கள்ல உபயோகப்படுத்தியிருக்கிறார். அப்போ யோவானுடைய நாட்கள்ல கிறிஸ்து என்றாலே உபத்திரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டமா இருந்துச்சு. ஏன்னா யூதர்கள் வந்து என்னன்னா அவர்களை துன்புறுத்தினார்கள். ரோமர்கள் அவர்களை வந்து வேட்டையாடினாங்க. ரோமர்களுக்கு விளையாட்டு பொருளா இருந்தாங்க. கொலோசி என்ற இடத்துல போட்டு அவர்களுக்கு வேடிக்கை காமிச்சு சிலர் கண்ணை பிடிங்கிறது, சிலருக்கு அது போலலாம் இருந்தது. நிறைய அவமானங்கள் நிந்தைகள் எல்லாமே அந்த இடத்துல வந்தது. குன்றுகள் எல்லாம் ஒளிந்து வாழ்ந்தார்கள். இப்போ ஆனா கர்த்தருக்காக இந்த உபத்திரத்தை சற்றே சகித்தால், இன்னும் சொல்ல போனா பாருங்க, இந்த உபத்திரத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இந்த உபத்திர காலத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளும்படிதான் இந்த மனவாட்டி சபையை ஆண்டவர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் மனவாட்டிகளா இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்ம கவனமாய் இப்பொழுதே நம்ம ஜாக்கிரதையாய் நாம் ஆண்டவருக்கென்று நம்ம வாழும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை தகுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு, இந்த வருகிற காலம் இதெல்லாம் சாதாரண காரியம், சாதாரண உபத்திரம், ஒரு ஏச்சு பேச்சு கிண்டல் கூத்து சில அடி உத இதெல்லாம். ஆனா இனி வருகிற காலமா இருக்கும் மகா உபத்திர காலம். அந்த உபத்திரத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குது, இந்த உபத்திரம் வந்து சாதாரண உபத்திரம். நீ திடன் கொள், இதை நான் ஜெயித்தது போல உன்னால் ஜெயிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இந்த சின்ன சின்ன உபத்திரத்துக்கே சோர்ந்து போயிடும். ஆனா அருமையானவர்களே, கைவிடப்பட்டால் நாம் ஆண்டவரை விட்டு விலகி நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி நாம் கைவிடப்படுவோமானால் அருமையானவர் அதை விட பயங்கரமான ஒரு உபத்திரத்தை இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்க மாட்டோம், பின்னாடி பார்த்துருக்கோம். அருமையான அந்த நாளுக்குள்ள என்ன போகாதபடிக்குதான் மத்தியில 24ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருந்து இந்த வரும் உபத்திர காலத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படிக்கு தேவன் என்ன செய்யறாரா, நம்மை இந்த நாட்களில எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை நாம் குறித்து பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த நாட்களுக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகும்படிக்குதான் நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஆண்டவர் கூட இருக்கணும், 1 மணி நேரமாவது தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம உள்வாங்கணும், அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த உபத்திரம் பார்த்தீங்கன்னா வரும் நாட்கள்ல 7 வருஷம் இருக்க போகிறது.
அந்த 7 வருஷம் முதல் 3 வருஷம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, அந்த கைவிடப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இப்போ சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உதப்பட்டு அடிப்பட்டு அந்த கிறிஸ்து நாட்கள்ல அந்த சிப்பு பொறிச்சுக்கிட்டு அவனுக்கு அடிமையா வாழ போறாங்க. ஆனா அருமையானவர்களே, நாம அதுக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ட்ராக்ஸ் போட்டேன், தப்பித்துக் கொள்ளுங்கள்ட்டு. அந்த ட்ராக்ஸும் முடிஞ்சாக்க நீங்க அதை பார்த்து படிங்க. தேவனுக்கு சித்தமல்லாத ட்ராக்ஸ் கூட நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் வாட்ஸ்அப்ல. அது பாருங்க. தப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டிய காலம் இது. இப்பவே நம்ம உஷாராயிடணும். ஆகவே இந்த 7 வருஷம் உபத்திரத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் என்ன செய்ய நம்ம அழைக்கிறார். அதனால தான் யோவான் சொல்றாரு, உடன் பங்காளன் நான் தப்பித்துக் கொண்டது போல நீங்களும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு உடன் பங்காளனாக உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. அதனால தான் உபத்திரங்களுக்கு பங்காளியாய் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்தும் விசேஷத்துல உபத்திரத்தை குறித்து நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்த்தோம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சற்றை யோசித்து பார்க்கணும். தியேத்ரா சபையை ஆண்டவர் உருவாக்குகிறார். நீ பொறுமையா உபத்திரத்தின் மத்தியில நீ உருவாக்கப்பட வேண்டும். 10 நாள் சாத்தாவு காவால போடுறான்னு சொல்றாரு. அது மாதிரி இன்னைக்கு சில காலம் தான். இந்த உபத்திரம் நிரந்தரம் அல்ல, இந்த சிக்ஷைகள் நிரந்தரம் அல்ல, சோதனைகள் நிரந்தரம் அல்ல, பாடுகள் நிரந்தரம் அல்ல, எல்லாம் கொஞ்ச காலம்தான் என்பதை நம்ம சற்றே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பாடுகளில் நமக்கு பொறுமை மிக மிக அவசியம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அது மாத்திரம் அல்ல, 3வது வசனம் 4வது வசனம், உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்கு ஒரு கஷ்டம், ஒரு நிந்தைகள், அவமானங்கள், சில அடிகள், உதைகள், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நிமித்தமாய் நமக்கு வரும்பொழுது இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது. இந்த பொறுமை நமக்கு பரீட்சைக்கு நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை உண்டாக்குறது. எதுக்குன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்னால் நான் போக முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே உபத்திரங்களில் நாம் மேன்மை பாராட்டுகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்றது. அல்லது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், எபேசு சபை குறித்து சொல்வார், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது. யாரை சகித்து இருக்குது? அங்க சில கூட்டம் இருக்குது, எதிரான கூட்டங்கள், சாத்தானுடைய கூட்டம் இருக்குது. அதை நீ சகித்து கொண்டிருக்கிற. இப்படிப்பட்ட நிந்தைகளை கொடுக்கிற, அவமானங்களை கொடுக்கிற, ஏச்சு பேச்சுகளை கொடுக்கிற, சில பிரச்சனைகளை உருவாக்குகிற, நமக்கு விரோதமா கிரியை செய்கிற கூட்டங்கள் நமக்கு விரோதமா இருக்குது. சாத்தானுடைய கூட்டங்கள் இருக்கு. சாத்தானுடைய ஆவியில இயங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் மத்தியில நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். இன்னைக்கு இந்த சபைகளை குறித்து பார்க்கும்போது இதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா இந்த 7 சபைகள் என்பது 7 விதமான கேரக்டர் உள்ள மனுஷர்களை குறிக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு சபை ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களா இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தை குறித்து சொல்லுகிறது. அதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம், கர்த்தருக்கு சித்தமானால். அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதே அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தையும் நோட் பண்றார். நம்முடைய ஒவ்வொரு செயல்கள், பிரயாசங்கள், நம்முடைய அன்பு. வெளியில மனுஷன் முகத்தை பார்க்கறான், ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கறான். நீ எந்த நிலையில, எந்த உண்மையாவே நீ அன்பு செய்யறியா இல்ல வேஷம் போடுறியா? நீ உண்மையாகவே நீ ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யறியா இல்ல வேஷம் போடுறியா? நீ உண்மையாகவே விசுவாசமா இருக்கிறாயா இல்லாட்டி வேஷம் போடுறியா? அதிமரத்தை போல வெளியில இலை பச்சிருது, உள்ள கனி இல்ல. வெளியில பார்த்தா பச்சினுது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அருமையானவர்களே, வெளியில பச்சை நிலைகள் இருக்கு, ஆனா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறார். உன் பொறுமையையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் மத்தியில கூட எனக்காக நீ வைராக்கியமா நிற்கிறையே, எனக்காக நீ உபத்திரத்தை சகித்தாயே, எனக்காக என் சுவிசேஷத்தின் நிமித்தம், என் வார்த்தையின் நிமித்தம், ஆண்டருடைய வார்த்தை கேட்பதற்கு நேரத்தோடு வருது. அதே போல ஆண்டருடைய வார்த்தைக்கு, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வைராக்கியமாய் நிற்பது, அதை கடைபிடிப்பதில் வைராக்கியமா இருப்பது, அதை கைக்கொள்வதில் வைராக்கியமா இருப்பது, அதை கேட்பதில் வைராக்கியமா இருப்பது, தேவனுக்கு என்று ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவதில் வைராக்கியமா இருப்பது, இதெல்லாம் பார்க்கிற ஆண்டு பார்க்கிற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேல் அங்க வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சிமிர்னா சபை, சிமிர்னாவே ஒரு வாசனை, அந்த அதாவது வாசனை கொடுக்கிற ஒரு சபை, அதாவது தன்னுடைய சாட்சிகளின் நிமித்தம் இந்த உலகுக்கு வாசனையா இருக்கிறவர்கள் சிமினா. அவர்கள் உபத்திரத்தினாலே இந்த உலகத்துக்கு தங்களை வெளிப்படுத்தி அநேகரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினார்கள். அந்த உபத்திரத்தில் அவர்கள் பொறுமையா இருந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற அந்த சோதனை காலம் வரும், ஒரு உபத்திர காலம் வரும், அதுல இருந்து நான் உன்னை தப்பு வைப்பேன், அப்படிப்பட்ட காலத்திலிருந்து நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்றேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே நான் பொறுமைக்கு உடன் பங்காளன் என்று சொல்ற யோவான் அன்போடு நமக்கு சொல்றத நமக்கு காது கொடுத்து கேட்கணும். நாமெல்லாம் கிறிஸ்துவனுடைய பொறுமை கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்துல மிக ஒரு நல்ல ஒரு குணம். ஆண்டர்கிட்ட இருந்த குணத்திலேயே ஒரு மிகப்பெரிய குணம் அந்த ஒரு பொறுமை. அவர் சகித்தார், பாடுகளை சகித்தார், பொறுமையோடு சகித்தார். கத்தாத ஆட்டுக்குட்டி. அவர் வையப்படும் பொழுது திருப்பி வையாத தேவன். யாரா திட்டினபோது அவர் திட்டல, ஏய் வாடா பாத்துக்கிறேன், மேல வாடா பாத்துக்கிறேன் அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. அடிக்கும் போது அவர் கத்தாத ஆட்டுக்குட்டியா இருந்தார் என்று பாக்குறோம். அவர் பொறுமையா இருந்தது பாக்குறோம். அவர் பொறுமையோடு தன்னை தாழ்த்துறதை பாக்குறோம். கடைசிக்கு நிந்தை அவமானங்களை சிலுவையில சுமந்தது பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் எல்லா அவமானங்களையும் எபிரேயர் 12 சொன்னது, அவர் எல்லா அவமானங்களையும் சகித்து பரலோகத்தில் தனக்காக வைக்கப்பட்ட அந்த மேன்மையை நோக்கி அதையே சிந்தித்து அதையே யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சாராம். அதே மாதிரி நமக்காக பரலோகத்தில் இருக்கிற அந்த மேன்மை, அந்த ஒரு நிலையை நம்ம எண்ணி எண்ணி நம்ம பொறுமையா சகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் பாருங்களேன், நான் உபத்திரவங்களுக்கு மட்டுமல்ல பொறுமையோடு கூட உடன் பங்காளன். அதுதான் யோவானுடைய சாட்சி. ஆண்டவர் உபத்திரத்துக்கு மட்டும் இல்லை, நான் பொறுமைக்கு உடன் பங்காளன். அப்போ நிறைய பரிசுத்தவான்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்தாங்க. யோபு எடுத்துங்க, அவருக்கு வந்த வேதனைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி வேதனை யாரும் படலை. சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், வயல்ல இருக்கிற விளைச்சல்லாம் போச்சு, ஆடு மாடு போச்சு, அவனுடைய சொத்து பத்து போச்சு, கழுத போச்சு, ஒட்டகம் போச்சு, எல்லாம் போச்சு. பிள்ளைகளும் மறிச்சு போறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒருத்தம் கூட இல்லை. எல்லா வேலைக்காரங்களும் போயிட்டாங்க. ஒவ்வொருத்தன் சொல்றதுக்கு மட்டும் விட்டு வச்சிருந்தான் தாத்தா. அருமையானவர்களே, ஆனா பொறுமையோடு இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த பொறுமை இருக்கா? இன்னைக்கு இயேசுக்காக எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பங்காளன் என்று சொன்னதை பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் நிமித்தம் வருகிற உபத்திரங்களுக்கு பொறுமைக்கு பங்காளனா இருக்கிறான்னா அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளனா மாற முடியும். ஏன்னா உபத்திரம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கவே முடியாது. உபத்திரம் இல்லாமல் பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் உபத்திரத்தின் குகையில புடமிட்டு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரு? பர்னபாவும் பவுலும். அதுக்கு முன்னாடிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. இக்கோனியா பட்டணத்துல அவர்கள் பிரசங்கிக்கிறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அப்படி பிரசங்கிக்கும் பொழுது புறஜாதியாரெல்லாம் யூதர்கள் தூண்டினாங்க. யாரும் இல்லை, நமக்கு எதிராளிங்க யார் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க தான். கிறிஸ்தவர்களுக்கு எதிராளிகள். அப்போ அங்க யூதர்கள் தான் இவர்கள் ஆண்டரை ஏற்றுக்கிட்டு பிரசங்கிக்கும் பொழுது அந்த யூதர்களை என்ன செய்யற, புறஜாதிகளை தூண்டி விட்டு அங்க என்ன செய்யறாங்க, அவர்களே கல்லால எறிகிறதோ பல உபத்திரங்களுக்கு உட்படுத்துறதும் பண்றாங்க. அப்போ பவுலும் பர்னபாவும் அந்த இடத்துல தப்பித்து போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு பிரசங்கிக்கிறத பாக்குறோம். அங்க பிரசங்கிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, சீஷர்கள் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் வரும் தான், இதெல்லாம் வரும், கவலைப்படாதீங்க, அநேக உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறத பாக்குறோம். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12 சொல்லும்போது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அருமையானவர்களே, இந்த பூமியில
சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. சரீரத்தையும் ஆத்மாவை ஒரு சேர நரகத்துல தள்ள வல்லவராகிய கர்த்தருக்கு தான் பயப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எவனாவது மிரட்டினா உடனே பயந்துடுறது, எவனாவது ஏதாவது அடிச்சாங்க உடனே பயந்துடுறது. அப்படி இல்லை. இன்றைக்கு தலை மிதிக்கப்பட்ட பாம்பு வாழை ஆட்டிட்டு இருக்குது, மிரட்டிட்டு இருக்கு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு சில உபத்திரங்கள், சில பாடுகள், அவற்றுக்காக நம்ம என்ன செய்யறது? நம்ம ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. ஆண்டவர் சொல்ற, நீ இந்த பூமியில என்னை மறுதளித்தால் பரலோகத்துல நான் உன்னை மறுதளிப்பேன், பரலோகத்துல உன்னை சேர்க்கவே மாட்டேன். இது கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளவுதான். இந்த காலத்துல நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ பரலோக ராஜ்யத்துல நம்ம ராஜாக்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறுபடி வரும் பொழுது அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், நமக்கு இந்த பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்கிறவர்களுக்கு தான் ஆளுகை. யூதர்களுக்கு அல்ல, நமக்கு தான் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில நீங்கள் பாடுகள் பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய. யாரு தெரியுமா? யூதர்களை ஆளுகை செய்ய போறோம். யூத மக்களை, இஸ்ரவேல் மக்களை நாம் ஆளுகை செய்ய போகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அதுதான். இன்றைக்கு நம்ம கொஞ்ச கால பாடுகள், கொஞ்ச கால வேதனைகளை நம்ம சகிக்கும் பொழுது தேவன் நம்மை ராஜாக்களை, ஆசாரியர்களை, மெல்கிசேதேக்கு முறைமை, ராஜாக்கள் ஆசாரியர்களுடைய முறைமை தான் மெல்கிசேதேக்கு முறைமை. இந்த மெல்கிசேதேக்கு முறைமை பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துல இருந்து நம்ம மீட்டெடுத்து ராஜாக்களை, ஆசாரியர்களை அழைச்சிருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது இந்த மெல்கிசேதேக்கு முறைமைப்படி அழைக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த பூமியிலே அவருக்காக ஒரு ஆசாரியனாக நம்மை சுத்திகரித்து கொண்டு, மற்றவர்களை சுத்திகரித்து கொண்டு வாழும் பொழுது சில பாடுகள், பிரச்சனைகள் வரும். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பாடுகள் பட்டால் நீ ஆளுகை செய்வாய், என்னோடு கூட ஆளுகை செய்வாய். இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த பூமியில 2வது வருகையில வரும் பொழுது, இந்த பூமியை ஆளுகை செய்யும் போது அவரோடு கூட பரிசுத்தவான்களாக மீண்டும் நாமும் இந்த பூமியை ஆளுகை செய்வோம் என்பதுல நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. நம்ம தைரியமா அதை சொல்ல முடியும். அருமையானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்லித்தரார். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. உமது ராஜ்யம் முதல்ல நமக்குள்ள வர வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும்? இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுதுதான் வரும். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிகளாக மாறும் பொழுது, சுவிசேஷத்தை நமக்குள் கொண்டு வரும் பொழுது, அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வருவார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அப்போ அந்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அப்போ தேவனுக்கு என்று நாம அவரை மறுதளிக்கும் பொழுது அவரை துக்கப்படுத்துகிறோம். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் சந்தோஷப்படுகிறாராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே அருமையானவர்களே, அவருடைய ராஜ்யம் வருவதாக மட்டும் சொல்லிடக்கூடாது. அந்த ராஜ்யத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும், நம்முடைய குடும்பத்துல கொண்டு வர வேண்டும், நம்முடைய கிராமத்துல கொண்டு வர, நம்ம போகிற இடங்கள் எல்லாம் கொண்டு போகணும். அந்த ராஜ்யத்தை நம்ம கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். பாருங்க, எபிரேயர்ல பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோகுறோம் முடிகிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் தள்ளிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், நமக்கு வருகிற நிந்தைகள், அவமானம் எல்லாத்தையும் எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரத்துல இயேசு கிறிஸ்து வீச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அதே போல அந்த சிலுவை சகித்தது போல அவரை பின்பற்றுகிற நாமும், அவர் என்ன சொல்றார்? என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவை, தன்னை வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுட்டான். தன்னை வெறுத்து, தன்னை முதல்ல வெறுக்கணும். நம்மள ரொம்ப நேசிச்சா நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்தை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்பதான் நம்ம ஆண்டவருக்காக பாடுகளை பட முடியாது, சகிக்க முடியாது. இன்னைக்கு நம்மளை வெறுக்கும் பொழுதுதான்
இந்த உலகம் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை, எதுவுமே சரியில்லை. ஆண்டவருடைய நாள் நெருங்கிடுச்சு, நாமும் நம்மை ஆயத்தப்படுத்தணும், அதுக்காக சிலதை இழக்கணும், சிலதை நம்ம வெறுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள் வரும் பொழுதுதான், நம்ம ஆண்டவரை தேடுகிற ஆர்வம் நமக்குள் வரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யணும், நம் ஜீவனையும் இழப்பதற்கு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு வேளை ஃபாஸ்டிங் நம்முடைய ஜீவனை இழக்கிறதுனா என்னன்னா, உயிரை கொடுக்கறது ஆண்டவர் விரும்பல. கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறது, தூக்கத்தை கொடுக்கறது, 1 மணி நேரத்தை கொடுக்கறது, ஒரு வேளை சாப்பாடை கொடுக்கறது, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறது, இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது பிசாசு பயப்படுவான். இன்னைக்கு நம்ம பிசாசு அதான் போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், வாஞ்சை குறித்து பேசும்பொழுது, இன்னைக்கு நம்ம ஆண்டர்கிட்ட வாஞ்சை இல்லாதபடிக்கு, ஆண்டரை கிட்டி நெருங்கி சேராதபடி பிசாசு என்ன செய்யறோம், தடை பண்ணிட்டு இருக்கலாம். அதனாலதான் என்ன செய்யணும், நம்ம அந்த உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது அதிகமா நம்ம ஜெபிக்கணும். ஒரு வியாதி வருதா, அதிகமா ஆண்டர்கிட்ட ஜெபிங்க. ஒரு பிரச்சனை வருதா, அதிகமா ஆண்டர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டர்கிட்ட நேரத்தை கொடுங்க. உபத்திரம் வரும் பொழுது என்ன செய்யணும், ஒரு வேளை ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்த உபத்திரம் தானா ஓடி போகுது. இந்த வகை பிசாசுகளை உபவாசத்தினால, ஜெபத்தினால விரட்டணும்னு ஆண்டவர் சொல்றார். சில பிசாசுங்களை நம்ம உபத்திரத்தை ஆண்டவர் உபவாசத்தினால, ஜெபத்தினால விரட்டணும். இன்னைக்கு நம்ம உபவாசமும் ஜெபமும் குறைவா இருக்கு. ஆண்டவரை தேடுறது குறைவு. கஷ்டம் வந்த உடனே பின்வாங்கி போயிடும், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடும். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒருவேளை ஜெபம் பண்ணிட்ட உடனே நமக்கு ஆண்டவர் ஓடியாந்து செஞ்சோன்னு நம்ம நினைக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி சொன்ன தேவன், வானத்தையே தன்னுடைய சிங்காசனம் வச்சிருக்கிற அந்த தேவன் நமக்கு ஓடியாந்து செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துறதுக்கு நம்மளால முடியல. ஆண்டவர்கிட்ட சரணடைறதுக்கு முடியல. ஆண்டவரே என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று சொல்வதற்கு முடியல. நம்மை வெறுமையாக்க முடியல. நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க நமக்கு முடியல. அருமையானவர்களே பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மோசே குறித்து பார்க்கும் பொழுது, அவன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கல, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கமாய், அப்போ எகிப்தில் இருக்கிற காரியத்தை அல்ல, இனி வரும் பலன் மேல். இன்னைக்கு நாம அதுதான், இந்த உலகம் அல்ல, இனி வரும் பலன். இனி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்னும் 1 மாசமோ 1 வாரமோ இல்ல ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ, ஆனா 3 வருஷத்துக்கு மேலாம் தாங்காது. அதுக்குள்ள ஆண்டவருடைய வருகை நிச்சயமா இருக்கு. ஆகவே ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாள் நெருங்கிருச்சு. எப்போ வேணாலும் இருக்கலாம். இந்த நாள் நேரம் என்று நம்ம சொல்ல முடியாது, ஆனா காலத்தை கணித்து நம்ம சொல்லலாம். ஆகவே இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று ஆண்டவருக்காக ஜெபிக்கிறத பார்த்து என்ன கிண்டல் பண்ண சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்ம அந்த நேரத்தில் நம்ம சந்தோஷப்பட்டு, நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் கிட்ட நெருங்கிட்டேன், அதனாலதான் இவங்கெல்லாம் கிண்டல் பண்றாங்க. நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் கிட்ட நெருங்கிட்டேன், அதனாலதான் என்ன இவங்கெல்லாம் கோபப்படுறாங்க. நான் பரலோக ராஜ்யத்துக்கு கிட்ட நெருங்கிட்டேன், சுவிசேஷத்து நிமித்தம் உங்களுக்கு வருகிற நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் நீங்க சகிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, பத்மு தீவில் இருந்தேன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாராம்? நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். நான் ஆண்டவருக்காக, இந்த யோவான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவர் சொல்றது பாருங்க. அவர் அந்த பாடுகளை சகித்ததை பார்க்கும் பொழுது அதை அனுபவிச்சு, அந்த உபத்திரவங்களை அனுபவிச்சு அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், யோவான் பார்த்தீங்கன்னா அந்த பத்மு தீவுக்கு எப்படி வர்றாருன்னா, அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவராக இருந்தார்? மீன் பிடிக்கிறவராக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் சீஷனா மாறினார். அதுக்கு பிறகு பேதுரு அப்போஸ்தலர்களோட இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் எபேசு சபையினுடைய போதகராக இருந்தார். அடிக்கடி வெடித்து சிதறக்கூடிய இந்த பாறை நிறைந்த அந்த பத்மு தீவுல அடுத்தது சிறையாக கொண்டு வரப்பட்டார். மிகப்பெரிய போதகர், அது நல்ல ஒரு மீன் பிடிக்கிற ஆளு, இயேசு கிறிஸ்துக்கு நெருக்கமான ஆளு. இப்படிப்பட்டவர் அடிக்கடி பாறைலாம் வெடிக்குமா, அந்த பத்மு தீவுல அடிக்கடி பாறையெல்லாம் வெடிச்சு செதறக்கூடிய எரிமலையில வெடிக்கிற ஒரு பகுதி பத்மு தீவு.
எப்படியாவது சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்களாம் ரோமர்கள். இந்த தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடமா அந்த இடத்த இது பண்ணுவாங்களாம். எரிமலை பகுதி அது, பாறை நிறைந்த பகுதி. அந்த இடத்துல மரங்கள் அற்ற ஒரு இடம். அந்த இடத்துல இந்த யோவான் போயிட்டு அந்த இடத்துல இருந்தேன் என்று சொல்லுறத பார்க்கிறோம். இந்த பத்மோ தீவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யாருமே விரும்பாத ஒரு இடம். இப்ப இந்த பத்மோ தீவுல ஆண்டவர் இந்த யோவானை கொண்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு வனாந்திரத்துக்கு ஏன் கொண்டு போறாருன்னா, அங்கதான் பரலோக தரிசனங்களை யோவானுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வருதா? சில இறுக்கமான சூழ்நிலை வருதா? உங்களை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்களா? உங்களை விட்டு சிலர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற பொழுது உங்களுக்கு தனிமை வருதா? தேவனோடு நீங்க நெருங்கி வரங்க. தேவன் உங்களை இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்குள்ள, ஒரு அடுத்த தரிசனத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறார். சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ரோம அரசாங்கம் வந்து குற்றவாளிகளை அந்த சிறையில அடைக்கிற ஒரு இடம் அது. அப்போஸ்தலனாகிய யோவானை கூட சிறையில அடைச்சு அந்த இடத்துல வந்து தண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 1 ஆண்டோடைய வசனங்களை பிரசங்கித்தது, 2 சாட்சியா இருந்தது. அதுதான் அந்த இடத்துல சொல்றார். ஆண்டோடைய வசனத்தின் நிமித்தம் நானு இந்த இடத்துல வந்தேன், நான் சாட்சியா வாழ்ந்தது நிமித்தம் நான் வந்தேன். இன்னைக்கு நாம் இந்த 2 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆண்டோடைய வசனத்தை தேடுறது, ஆண்டோடைய வசனத்தை நம்ம தேடணும், ஆண்டோடைய வசனத்தை கேட்கணும். அதுக்காக அப்படி கேட்பதற்கு தடையா சொல்லுவாங்க, போய் உக்காந்துக்கிற மொபைல்ல, போய் உக்காந்துக்கிற ஜெபத்துல, போய் உக்காந்துக்கிற சர்ச்சில். அந்த இடத்துல உங்களுக்கு சில பாடுகள் வரும் பொழுது, தனிமைப்படுத்தப்படும் பொழுது, உங்களை வெறுத்து ஒதுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பத்மு தீவுல அந்த தனிமையான இடத்துல தான் கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்குகிறார், அநேக தரிசனங்களை கொடுக்கிறார். முதல் காரியம் வேத வசனத்தின் நிமித்தம் பத்மு தீவுக்கு வருகிறதை பார்க்கிறோம். 2வது இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியை விளங்குனது. இயேசு கிறிஸ்துவை சாட்சியோடு பிரசங்கிக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்து உயிரோடு எழுந்திருந்தார், அவர் நமக்காக பாடுபட்டார் என்று அவர் பிரசங்கித்தார், சாட்சியை சொன்னார். இன்னைக்கு நாம கூட 4 பேருக்கு சொல்லணும். அப்போ தேவனுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற வேண்டும் என்றால், தேவனுடைய தரிசனங்கள் பெறணும், இந்த 2 காரியம் நம்ம செய்யணும். ஆண்டோடைய வசனங்களுக்கு, நம்ம வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு, வசனத்துக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ தேவ வசனங்கள் நிமித்தம், ஆண்டோடைய வேத வசனங்களின் நிமித்தம், 2வது கிறிஸ்துக்கு சாட்சியா இருந்த நிமித்தம் அவர் பத்மு தீவில அடைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம், சிறையாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம கூட என்ன செய்யணும்? இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடியவர்களாக, கிறிஸ்துவனுடைய சாட்சிகளை சுமந்து திரியவர்களாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் பேர் மட்டும் நமக்கு இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவை சுமந்து திரிகிறோமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறோமா? நம்ம சற்று யோசிக்க வேண்டும். இன்னைக்கு வானாதி வானங்களை உண்டாக்கியவர் நம்முடைய தேவன். நல்ல அழகா பாட்டுலாம் பாடுறாங்க. வானாதி வானங்கள், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நல்ல பாட்டு, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. நம்ம நல்லா பாடுறோம், ஆனா ஓயாம ஆண்டவரை புகழ் பாடுறோமா? ஸ்தோத்தரிக்கிறோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரை நம்ம வந்து வர்ணிக்கிறோமா? ஆண்டவரை வந்து நம்ம துதிக்கிறோமா? அவரை பற்றி நம்ம சுவிசேஷத்தை சொல்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த பத்மத்தின் அனுபவம் நமக்கும் வேண்டும். நம்ம வந்து போயிட்டு அதுக்காக ஒரு வனாந்தரத்துல, ஒரு எங்கேயோ ஒரு பாலைவனத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர் அழைக்கல. இந்த உலகத்திலேயே ஒரு தனியா கொஞ்ச நேரம் அவருக்குன்னு நேரத்தை செலவு பண்ணுங்க. காலையில கொஞ்ச நேரம் ஆண்டருக்கு ஒதுக்குங்க, சாயந்தரம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி 1 மணி நேரம் ஆண்டருக்கு ஒதுக்குங்க. இந்த மாதிரி ஒதுக்கும் பொழுது அந்த தனிமையான வேளையில தேவன் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி தருகிறதை நீங்கள் உணர முடியும். பாருங்க, யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற பகுதியில் தான் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட இடம் சின்ன இடம் தான். அவர் வாழ்ந்த இடத்துல அவர் ஊழியம் செஞ்ச இடம் அவ்வளவுதான், யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற பகுதியில் தான். ஆனா யோவானுடைய எல்லையும் சிறிய எல்லை தான். ஆனா அந்த எல்லையை மீறி ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு பாருங்க, அதுதான் நமக்கு வேணும். எல்லையை மீறி
யோவானுக்கு ஒரு ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த எல்லையை மீறி தேவனுடைய பரம தரிசனங்கள் கிடைச்சது. அந்த எல்லையை மீறி பரலோக காட்சிகள் கிடைச்சது. இன்னைக்கு நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். அப்படியே அப்படியே குறுகிய வட்டத்திலேயே அதே ஒரு குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டும். யாவேசினுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் இன்னைக்கு நம்முடைய எல்லைகளை விரிவாக்கும்படி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி சொல்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கியும் அது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தல் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கு நாம கூட ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி ஜெபிக்கணும். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் மட்டும் பரலோகம் வந்தா போதும் அப்படி நினைக்காதீங்க. உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், உங்க சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும். உங்கள் எல்லைகளை விரிவாக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்குங்க. அந்த தேவன் நம்ம கொண்டு வந்ததனுடைய நோக்கம், ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் இதுதான். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆண்டருக்குள்ள கடந்து போயிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல சங்கீதம் 2:8 சொல்லுவோம், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டரை கேட்டா ஆண்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சி. முதல்ல நாம ரட்சிப்புள்ள இருக்கணும். கிறிஸ்து நானா சாட்சியா நாம வாழணும். இன்னைக்கு நம்ம சாட்சி இல்லாம வாழறதுனால தான் புருஷமானதுனால வர்றதில்லை. அருமையானவர்களே, நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ பைபிள் வாசி என்ன பிரயோஜனம்? அப்ப எங்கிருந்து திருந்த முடியும்? புருஷன்மார்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த மம்மி ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணினே இருக்கிறாங்க, இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? குடும்பத்துல சமாதானம் இல்லாம பண்ணினுக்கிறாங்க. இந்த அப்பா எல்லாம் பண்றாரு, எல்லாம் ஜெபம் எல்லாம் பண்றாரு, ஆனா குச்சிந்தாங்கிறாரு. அருமையானவர்களே, முதல்ல சாட்சி வேணும். வேத வசனம் அதை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு ஏற்ற சாட்சி நம்ம வாழணும். சாட்சி இல்லாத வாழ்க்கை ஒண்ணு இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ சாட்சியோடு இருந்து நீ கேளு, நீ கேட்டா நான் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன்றார். தேவன் பூமி நீ எல்லை வரைக்கும் யாக்கோபில அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும், இனி இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கும். அருமையான சங்கீதம் 59 சொல்லும் பொழுது பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில் அரசாளுகிறவர். அப்ப கர்த்தர் ஆட்சி செய்கிற தேவன், எல்லைகள் வரைக்கும் ஆட்சி செய்கிறவர். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுகிறவராக இருக்கிறார். ஆக அருமையானவர்களே, அவர் அரசாளுகிற தேவன், ஆட்சி செய்கிற தேவன். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் இன்றைக்கு நம்மையும் அப்படி ஆட்சி செய்யும்படி, எல்லைகளை சுதந்திரிக்கும்படி நம்மை அழைக்கிறார். அருமையானவர், நம்ம எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டும். இன்னைக்கு பத்முத்தியுக்கு போயிட்டு ஆவிக்குள்ளாக்கி தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய தரிசனங்களை பெற்றுக்கொண்ட யோவானை போல இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதோடு அநேகரை ஆண்டவர்களை கொண்டு செல்லுகிறவர்களாய் ஜெபத்திலே வழி நடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில கூட இந்த வசனங்களோடு நாம் நிறுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல 10வது வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு தியானித்து இந்த 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்பா, யோவானுடைய சாட்சி மிக அற்புதமான சாட்சி தகப்பனே. உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உபத்திரத்துக்கு பங்காளனாய் பொறுமையோடு சகித்த அப்பா அந்த மகன், அது வசனத்தின் நிமித்தம் சாட்சியாய் ஜீவித்த அந்த மகன், கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நல்ல சகோதரனாய் கொடுத்திருக்கிறீர். அதே போல இன்றைக்கு எங்களை வாழ அழைக்கிறீர். நாங்களும் கர்த்தாவே உமக்காக சகலத்தை சகிக்கிறவர்களை மாற்றுங்க. நாங்களும் உமக்காக எழும்ப அப்பா எங்களை உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் எல்லைகளை விரிவாக்குங்க. எங்கள் எல்லைகளை விரிவாக்கி கர்த்தாவே அநேகரை மண்டையில் கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. பரம தரிசனங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தர். அப்பா, இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வதி பலப்படுத்தவும் காத்துக்கொள்ளும்.
உபத்திரம் இல்லாமல் பரலோக ராட்சியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அப்பா எங்களுடைய சரீரத்தை கொல்லுகிறவர்கள் பயப்படாமல் சரீரத்தை ஆத்துமாவை கொள்ள வல்ல உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. எல்லா துதியும் உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொரு பொறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.